துவாதசி ஸ்பெஷல். துவாதசி என்பது ஏகாதசிக்கு அடுத்த தினம் வரும் புனிதமான திதி ஆகும். இந்த நாளின் ஆன்மீக முக்கியத்துவமும் பல சடங்குகளும் விஷ்ணு பக்தர்கள் வாழ்வில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. கீழே துவாதசியின் சிறப்பு பற்றி விளக்கமாக வழங்கியுள்ளேன். துவாதசி தினத்தின் சிறப்பு. 1. ஏகாதசி விரத முடிவு. துவாதசி நாளில்தான் ஏகாதசி விரதத்தை முறையாக நிறைவு செய்யப்படுகிறது. இந்த முடிவை பாரணை அல்லது பாரணை செய்வது என்று குறிப்பிடுவார்கள். 2ஆம் பாரணை முறை. காலை சூரிய உதயத்திற்குப் பின் துளசி இலையுடன் கூடிய புனித நீரை அருந்தி விரதத்தை முடிக்க வேண்டும். இதைச் செய்யவில்லையெனில் ஏகாதசி விரதத்தின் பூர்த்தியாக கருதப்படாது. 3ஆம் துளசி மகத்துவம். துவாதசி நாளில் துளசியின் பிரசாதத்தை நமஸ்கரிப்பதும் துளசி தொடுவதும் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. 4வது அன்னதானம். துவாதசி நாளில் பக்தர்களுக்கும் பசு, பறவைகள் போன்ற புல்லினங்களுக்கும் உணவளிப்பது மிகச் சிறந்த காரியமாக கருதப்படுகிறது. 5வது சுபமங்கள காரியங்கள். திருமண நிகழ்ச்சிகள் அல்லது புதிய ஆரம்பங்களைத் தொடங்க துவாதசி மிகச் சிறந்த நாள். 6ஆம் பக்தி வழிபாடு. துவாதசி அன்று விஷ்ணுவை வழிபடுவதால் ஏகாதசி விரதத்தின் புண்ணியம் பல மடங்கு அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது. ஓம் நமோ நாராயணாய ஜபம் துவாதசி நாளில் சிறப்பு முக்கியத்துவம் பெறும். 7ஆம் பஞ்சகவ்யம் குடித்தல். துவாதசி அன்று பஞ்சகவ்யம், பசு பால், தயிர், நெய், சாணம், கோமியம் அருந்துவது பாவ நிவர்த்தியாக கருதப்படுகிறது. துவாதசி அனுசரணையின் பலன்கள். ஏகாதசி விரதத்தின் பூரண புண்ணியம் கிடைக்கும். ஆன்மீக சுத்தி மேலும் வளர்கிறது. உடல் மற்றும் மன அமைதி கிடைக்கும். மகாலட்சுமியின் அருளும் நாராயண பகவானின் கிருபையும் பெறுவதாக நம்பப்படுகிறது. துவாதசி ஆன்மீக வளர்ச்சிக்கும் புண்ணியச் செயல்களுக்கும் உகந்த ஒரு திதியாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நல்ல வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கும். நன்றிகள் பல.